மீல் மேக்கர் கிரேவி இந்த மாதிரி ஒரு முறை கொஞ்சம் வித்தியாசமா செய்து கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப அசத்தலான சுவையோட இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை இல்லனா சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வறுத்துக்குங்க. அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் நல்லா போயிட்டு தேங்காய் நல்லா சிவந்து வரணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி இதை அப்படியே ஒரு ஓரம் தள்ளி வச்சிருங்க. அடுத்ததா மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு அந்த தேங்காய் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், ஒரு 4லேருந்து 5 இலை போல் புதினா இலைகள், அதே மாதிரி ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது அந்த கிரேவி நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். ஹோட்டலெல்லாம் கிரேவி சாப்பிட்டிங்கன்னா என்ன ஒரு ஃப்ளேவரோடு இருக்குமோ அதே ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததா நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன், அதாவது அந்த மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது சரியா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததா நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணீர் நல்லா சூடாக இருக்கணும். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு, அதாவது இந்த இது கொஞ்சம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க. அது உங்களுக்கு நல்லா ஊறி வரும். இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம அந்த தண்ணீரை நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி கையை வச்சு பிழிஞ்சிங்கன்னா நல்லா வரும். பிழிஞ்சிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், கூடவே 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்காக, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் 2 தக்காளி பழம் அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி எப்பவுமே. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சோயா அதாவது அந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா அந்த மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா கோட்டாகி வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும், அது சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே அந்த மிக்சியிலே ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக மாறி வரட்டும், எண்ணெய் லைட்டாக ஓரங்களில் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ பாருங்க ஓரங்களில் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அருமையாக கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சூடான சாதத்தோடய பசைஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.